அனைவருக்கும் இணைய வணக்கம். 2 நண்பர்களுடைய இயல்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் 2 நண்பர்களும் உயிர் பிரியாத நண்பர்கள். ஒரு பிழைப்பை தேடி வேலையை தேடி அவங்க ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ போகும்போது பாதி வழியிலே போகும்போது 2 பேரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் கூட 2 பேரும் பிரியக்கூடாது, ஆபத்து வந்தாலும் பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. போய் கொஞ்சம் தூரம் கடந்து போகும்போது என்ன ஆகுன்னா, ஒரு காட்டை தாண்டி தான் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு கரடி எதிராக வந்துடுச்சு. இதை பார்த்த உடனே அதில் ஒரு நண்பர் பயந்துட்டு அந்த கரடியை பார்த்த உடனே மரத்து மேலே ஏறிட்டார். இன்னொரு நண்பர் அந்த கரடியிடம் மாட்டிட்டார். எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஓடி பார்த்தாரு, முடியல. அந்த கரடி அவனை தாக்கிருச்சு. உடம்புலெல்லாம் கொஞ்சம் காயம் ஏற்பட்டது. அதை தாண்டி அவர் தப்பித்து வந்துட்டார். அப்போது வந்த உடனே அந்த மரத்திலிருந்து கீழே வந்த நண்பன் சொன்னார், என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு பயத்தில் மேலே ஏறிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நண்பன் சொன்னார், 2 பேருமே சேர்ந்துருந்தால் அந்த கரடியை துரத்தி இருக்கலாம். ஆனால் நீ மரத்தில் ஏறி எனக்கு ஒரு துரோகத்தை இழைச்சிட்டேன், என்னுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்ச அந்த துரோகத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன்னா, அது பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டு இருந்தது. அப்போ அந்த ஆற்றுல போய் எழுதினார், நண்பன் செய்த துரோகம்னு சொல்லி அதை எழுதிட்டு சரி 2 பேருமே பேசிட்டு அடுத்தது நடந்து போகிறாங்க. போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிற உடனே ஒரு பாம்பு ஏற்கனவே அந்த கரடி கடித்த அந்த நண்பரை அந்த பாம்பு தீண்டிடுச்சு. அப்போது அந்த இன்னொரு நண்பர் என்ன பண்ணார், அந்த காட்டுக்குள்ளே சுற்றி சில மூலிகள் எல்லாம் கொண்டுட்டு பச்சிலை எடுத்துகிட்டு அதை சாராக பிழிஞ்சு அந்த ஏற்கனவே அந்த கரடி தீண்டி அந்த நண்பனை தான் பாம்பு திருப்பி கடிச்சிருச்சு. அப்புறம் அந்த இடத்துல காயத்தில் அந்த மருந்தை போட்டு அந்த நண்பனை காப்பாற்றினார். அப்போ அந்த நண்பன் 2வது நண்பன் இந்த மனமகிழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணாருன்னா, அந்த பக்கத்தில் ஆறு ஓடிட்டு இருந்தது. அந்த ஆற்றுல எதுவுமே எழுதாமல் பக்கத்தில் ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையில் நண்பன் செய்த அந்த உதவியை உலகம் உள்ள வரையும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நண்பனுடைய இயல்பு பற்றியும் அவனுடைய உதவி பற்றி எழுதினார். அப்போது அந்த நண்பன் கேட்டார், முதல்ல நான் செஞ்ச துரோகத்தை அந்த ஆற்றுல எழுதினீங்க, இப்போ ஆறு ஓடிட்டு இருந்துச்சு, அதில் எழுதிருக்கலாமே அப்படின்னா, அது அன்றைக்கே நான் மறந்துட்டேங்க. ஏன்னா அது ஆற்றுல எழுதினா நிற்காது, போயிடும். ஆனால் இன்றைக்கி இந்த கல் பாறையில் செதுக்கி எழுதினானா இந்த உலகம் உள்ளம் வரையும் என் நண்பன் செய்த இயல்பு அந்த உதவி மறக்காமல் இருக்கும் இல்லையா, அதுக்கு வேண்டியதான் இதை எழுதுறேன்னு சொன்ன உடனே அந்த நண்பர் அப்படியே நெகிழ்ந்து ஆற தழுவினாருங்க. இதுதாங்க நட்பு. அதனால் தீமையை மறந்து நன்மை எடுத்துக்கலாம். அந்த தீமையினால் நினச்சி எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. அவங்கள வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு நம்ம நன்மை எடுத்துக்கலாங்கிறதான் இந்த வீடியோனுடைய இயல்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.